இது செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த மினி விளாக் தான். அன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் எடுத்து கட்டிட்டு கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா வெயில். இந்த வெயிலை பார்த்துட்டு இதிலெல்லாம் சாரியை கட்டிட்டு சமாளிக்க முடியாத சுடிதாரே எடுத்து மாட்டு வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் அது எனக்கு இல்லாத அதிசயமாக இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் தலையை உணர்த்துவோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அதுவும் சும்மா இல்லை, நேற்று ஃபுல்லாக தலைவலி. நேற்று ஈவினிங்கெல்லாம் ஃபுல்லாக தலைவலியாக இருந்தது. எங்கே மறுபடியும் ஈரத்தில் தலை சீவி மறுபடியும் தலைவலி எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் வெயிலில் தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சீவுவோன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அதுவும் ஒரு நல்லதாக தான் போச்சு. பக்கத்து வீட்டு பாட்டி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் வெளியே நின்றுட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு நல்ல டிப்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. என்னென்னா, கத்திரிக்காய் செடி வந்து அவங்க வீட்டில் எப்படி வச்சாலும் காஞ்சி போகுது வாப்பா, நான் கரெக்டாக காய் எடுக்கிற ஸ்டேஜில் காஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் காயெல்லாம் நல்லா தாங்க எடுக்குது, ஆனால் காய் சின்னதாக இருக்கிறப்பவே மஞ்சள் அடித்த மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி சாம்பல் எடுத்து செடிங்க மேலே போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி விட்டோன்னா ஏதாவது புழு வெட்டுக்கு இருந்ததுன்னா அப்படி ஆகும், காய்க அது மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதுவும் ஒரு நல்ல டிப்ஸாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு பிளானே இல்லை. அவங்க முன்னத்தினாலே ஈவினிங் தான் சொல்லியிருந்தாங்க. திங்கக்கிழமை சாயந்தரம் சொன்னாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமா, நாளைக்கு 8 மணிக்கு தான் நான் வேலைக்கு போவேன், நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சதுனால எப்படி போயிட்டு வரோம், வீடெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணவே இல்லை, எப்படி போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வியாழன் வெள்ளி வாக்கில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஆனால் சொல்லிட்டேன், ஆனால் மனசு கேட்கவே இல்லை. அவங்க போயிட்டு வரலான்னு சொல்லி நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. அதுவும் மறுநாள் வேறு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி தான் போக முடியாது, இன்றைக்காவது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சரி இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க 8 மணிக்கு தானே வேலைக்கு போகிறேன்னாங்க. அதனால் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஒரு 4:30 போலெல்லாம் எழுந்திரிச்சு பெருசாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லை. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணுங்கிறதுனால அன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்ததுனால கிச்சனெல்லாம் பெருசாக வேலையில் ஒரு 7:30 போலெல்லாம் க்ளீனிங் ஒர்க் முடிச்சாச்சு. இன்றைக்கே கோயிலில் நல்ல கூட்டமாக இருந்தது. பங்குனி உத்திரத்தன்னைக்கெல்லாம் போயிருந்தோன்னா எப்படி இருந்தாலும் 4 மணி ஆகியிருந்திருக்கும். நாங்கள் போகிறப்ப கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரப்போ அவ்வளோ கூட்டம். உச்சிக்கால பூஜைக்கெல்லாம் போயிருந்தோன்னா ஒரு 3 மணி போல் தான் சாமி கும்பிட்டுட்டே வெளியே வந்திருக்க முடியும். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. என்ன பங்குனி உத்திரத்துக்கு தான் போக முடியல. சரி, போயிட்டு வர்ற வழியில் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு 12:30க்கெல்லாம் வீட்டுக்கும் வந்தாச்சு.